கேரளாவின் வயநாட்டு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் ராணுவம் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று செல்ல முடியாமல் இருந்த மலை உச்சி பகுதிக்கு சென்று தற்பொழுது ராணுவத்தினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு இருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் களத்திலிருந்து இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். கேரளாவில் கனமழையானது கோர தாண்டவம் ஆடியிருக்கிறது. பல உயிர்கள் தற்போது வரை பலியாகி இருக்கின்றன. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதி? அங்கு மீட்பு பணியானது எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது? மீட்பு படையினர் தரப்பிலிருந்து ஏதாவது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம் கௌதமி. கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 மலை கிராமங்களில் நேற்று நள்ளிரவு நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலச்சரிவு ஏற்பட்டது 3 கிராமமுமே ஒரு மலை கிராமம். இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட முதல் கிராமமான அந்த முண்டியம்பாக்கம் அந்த கிராமத்தில் என்பது நிலச்சரிவு என்பது ஏற்பட்டது. அதன் கிராமத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் சூரல் மலை. அந்த சூரல் மலை பகுதியில் தான் நான் தற்பொழுது நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த சூரல் மலைக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமம் தான் மேப்பாடி கிராமம். இதற்கு அடுத்த தொடர்ச்சியாக இந்த 3 மலை கிராமங்களையும் நேற்று நள்ளிரவு அதிகாலை என 3 முறை ஒரு நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மற்ற 2 கிராமங்களை காட்டிலும் சூரல் மலை மற்றும் முண்டியம் ஆகிய அந்த 2 கிராமங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்பொழுது இந்த சூரல் மலையிலிருந்து அந்த கிராமத்திற்கு இணைக்கக்கூடிய பாலம் இந்த மலையில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சூரல் மலாவிலிருந்து முண்டகை ஆகிய அந்த கிராமத்திற்கு செல்லக்கூடிய பாலம் அடித்து செல்லப்பட்டது. நேற்றைய தினமே இந்த இடத்துல ஒரு பாலம் இல்லாதனால இந்த பகுதியில் மீட்பு பணிகளில் ஒரு சுணக்கம் என்பது ஏற்பட்டது. தற்பொழுது இந்த சூரல் மலையிலிருந்து அந்த முண்டிகை கிராமத்திற்கு செல்லக்கூடியதுக்கு தற்காலிகமாக ஒரு பாலம் அமைக்கும் பணியை தற்பொழுது இந்திய இராணுவத்தினர் தற்பொழுது அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இன்று காலையிலே அந்த முண்டகை பகுதிக்கு சென்று இராணுவ வீரர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்களையும் மீட்டு இருக்கிறார்கள். மற்ற 3 கிராமங்களை காட்டியுமே அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த முண்டகை கிராமம் தான். ஏன்னா அந்த நிலச்சரிவு முதலில் ஏற்பட்டது அந்த முண்டகை கிராமத்தில் ஏற்பட்டது. அதன் பிறகு அதற்கு கீழாக இருக்கக்கூடிய சூரல்மலை கிராமத்திலும் அதற்கு கீழாக இருக்கக்கூடிய மேப்பாடி கிராமத்திலும் தான் நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த 3 கிராமங்களுமே மேப்பாடி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஒரு கிராமங்களாக தான் பார்க்கப்படுகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதியானது சூரல்மலை கிராமத்தில் இருந்து முண்டகை கிராமத்திற்கு செல்லக்கூடிய அந்த பாலம் துண்டிக்கப்பட்ட பகுதியில் நின்றது. இந்த பாலம் துண்டிக்கப்பட்டதால் நேற்றைய தினம் இந்த முண்டகை கிராம பகுதி மக்களை மீட்பதில் ஒரு சுணக்கம் என்பது ஏற்பட்டது. குறிப்பாக ஹெலிகாப்டர்கள் கூட தரையிறங்க முடியாத ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டது. தற்பொழுது இந்த பகுதியில் தற்காலிகமாக பாலம் அமைக்கும் பணியை இந்திய இராணுவத்தினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர், உள்ளூர் மக்கள், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர், தன்னார்வர்கள் என தொடர்ந்து இந்த பகுதியில் தற்காலிகமாக ஒரு பாலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பாலத்தை கடந்திருந்தால் முண்டிகை கிராம மக்களை மீட்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அந்த முண்டிகை கிராமத்தில் பல்வேறு அங்கு மக்களுடைய நிலை என்னவென்றே தெரியாத ஒரு சூழல் என்பதால் ஏற்பட்டது. நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேரளாவில் அதிக கனமழை பெய்துதான் இந்த நிலச்சரிவுக்கு காரணம் என குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த 48 மணி நேரத்தில் வயநாட்டில் மட்டும் 57 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 3 மலை கிராமங்களிலும் கூட தற்பொழுது சூரல் மலை, மேப்படி ஆகிய 2 கிராமங்களில் இதுவரைக்கும் 150 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல நபர்கள் காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். காயத்துடன் மீட்கப்பட்ட நபர்களை இங்கே உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றிலிருந்து இங்கிருந்து மீட்கப்படக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முகாமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு முறையான குடிநீர், உணவு ஆகியவை வழங்கப்படும் என கேரளாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வினாஜா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த சூரல் மலையிலிருந்து அந்த முண்டகை கிராமத்திற்கு தற்காலிகமாக ஒரு பாலம் அமைக்கும் பணியை தற்பொழுது இந்திய இராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று முதலே அந்த முண்டிகை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டது. அங்கு இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன என்கின்ற ஒரு அச்சமும் எழுந்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது நிலவரப்படி உடல்கள் எல்லாமே மண்ணுக்கு கீழே புதைந்திருப்பதாக நேற்று தினம் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தெரிவித்திருந்தார். மோப்பநாய் உதவி மற்றும் தடவியல் நிபுணர்கள் ஆகியவர்கள் உதவியோடு தான் மண்ணில் புதையுண்டக்கூடிய நபர்களை கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தற்பொழுது வரை மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 150 உடல்களும் வயநாடு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உடல்கள் உறவுகளை அடையாளம் காண்பித்து வருகிறார்கள். மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கும் கேரள அரசு தற்பொழுது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மிகவும் இந்த 3 கிராமங்களில் அதிகமாக முதல்ல நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த முண்டகை கிராம பகுதி மக்களை தற்பொழுது இந்திய இராணுவத்தினரும் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தற்பொழுது மீட்டு வருகின்றனர். அதன் காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். ஏன்னா நேற்று அந்த கிராம மக்களுடைய நிலை என்ன என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருது. மற்ற 2 கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களை ஓரளவுக்கு செல்லக்கூடியதாக அந்த சாலையை செல்லக்கூடியதாக
செல்வதாக தான் இருந்தது. ஆனால் இந்த முண்டிகைக்கு செல்லக்கூடிய அந்த பாலம் இந்த காற்றாற்று வெள்ளத்தில் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டதால் அந்த கிராம பகுதி மக்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டது. இந்த நிலையில் அந்த கிராம மக்களுடைய நிலை குறித்து ஒரு அச்சம் எழுப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை இந்திய இராணுவத்தினர் அந்த முண்டிகை கிராம பகுதி மக்களை சென்று அந்த கிராமத்துக்கு சென்று அவர்களை மீட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை மீட்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வானிலை தற்பொழுது இன்று கேரளாவை பொறுத்த வரைக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இன்றைய நிலவரப்படி மழை சற்றே குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தற்பொழுது இந்த பகுதிகளில் மீட்பு பணிகளை துரிதமாக இந்திய இராணுவத்தினர் தேசிய பேரிடர் மீட்பு பணியினர் தற்பொழுது இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். வயநாடுல அந்த வெள்ளம் மற்றும் கனமழையால நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகள் எப்படி இருக்கிறது, அங்கு மீட்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது அப்படின்ற விவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.